வணக்கம் கும்பராசி நண்பர்களே. வாழ்க்கையில் புதுமையான சிந்தனை, மற்றவர்கள் யோசிக்காத பாதையில் செல்லும் தைரியம், சமூக நலனை நினைக்கும் மனநிலை, இவை எல்லாம் ஒருவரை மிகவும் சிறப்பாக மாற்றும். அப்படிப்பட்ட தனித்துவமான குணங்கள் கொண்டவர்கள் கும்பராசி அன்பர்கள்தான். இவர்கள் சாதாரணமாக சிந்திப்பவர்கள் அல்ல, சற்றே வித்தியாசமாக ஆனால் மிக ஆழமாக யோசிப்பவர்கள். இன்று நாம் பார்க்கப் போவது கும்பராசி அன்பர்களுக்கு 2026 ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை மிகவும் விரிவாக. இந்த வீடியோவை முழுவதும் பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வரப்போகின்றன, எந்த விஷயத்தில் நீங்கள் முன்னேறலாம், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும், எல்லாம் தெளிவாக புரியும். கும்பராசி அன்பர்களே, கடந்த சில மாதங்களில் நீங்கள் சில குழப்பங்களையும் தாமதங்களையும் சந்தித்திருக்கலாம். நீங்கள் எடுத்த முடிவுகள் சில நேரங்களில் எதிர்பார்த்தபடி நடக்கவில்லை. சில முயற்சிகள் தாமதமாகி இருந்திருக்கலாம். உறவுகளிலும் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருந்திருக்கலாம். இதனால் நான் எடுத்த பாதை சரியா என்ற கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கலாம். இதற்கான காரணம், சனி உங்கள் வாழ்க்கையை சோதித்து உங்களை நிலைப்படுத்த முயற்சித்தார். ராகு சில அன்எக்ஸ்பெக்டட் மாற்றங்களை உருவாக்கினார். ஆனால் இது உங்களை தடுக்க அல்ல, இது உங்களை இன்னும் புத்திசாலியாக மாற்றும் ஒரு காலம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கிரக நிலைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை தரும். சூரியன் உங்கள் 3வது இடத்தில் இருப்பதால் தைரியம், முயற்சி, கம்யூனிகேஷன் இவை அதிகரிக்கும். நீங்கள் எடுத்த முயற்சிகள் பலன் தரும். சுக்கிரன் உறவுகளை மென்மையாக்கும். புதன் உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்தும். சனி உங்கள் ராசி அதிபதி மெதுவான ஆனால் உறுதியான முன்னேற்றத்தை தருவார். ஆனால் ராகு சில அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ் கொடுக்கலாம். இதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முக்கியமான உண்மை: நீங்கள் முயற்சி செய்தால் முன்னேற்றம் நிச்சயம். வேலை செய்பவர்களாக இருந்தால் இந்த மாதம் உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எடுத்த இனிஷியேட்டிவ் மற்றவர்களுக்கு தெரியும். இதனால் நல்ல வாய்ப்புகள் வரும். மேலதிகாரிகள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒரு விஷயம், கன்சிஸ்டன்சி மிகவும் முக்கியம். தொழில் செய்பவர்களாக இருந்தால் புதிய ஐடியாஸ் மூலம் வளர்ச்சி கிடைக்கும். ஆனால் ரிஸ்க் எடுக்கும் முன் யோசிக்க வேண்டும். ஒரு ஆன்மீக அறிவுரை: சனிக்கிழமை சனி வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்தன்மை அதிகரிக்கும். காதல் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் உறவுகள் வலுப்படும். சிலருக்கு புதிய காதல் தொடங்கலாம். ஆனால் ஒரு விஷயம், எமோஷனல் டிஸ்டன்ஸ் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். திருமணமானவர்கள் உங்கள் துணையுடன் நேரம் செலவிட வேண்டும். சனிக்கிழமை தெய்வ வழிபாடு செய்தால் உறவுகளில் அமைதி அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல சூழ்நிலை இருக்கும். ஆனால் சில நேரங்களில் நீங்கள் உங்கள் உலகத்தில் மூழ்கி இருப்பதால் மற்றவர்களுக்கு டிஸ்டன்ஸாக தோன்றலாம். அதனால் குடும்பத்துடன் நேரம் செலவிட வேண்டும். வீட்டில் தினமும் தீபம் ஏற்றுவது ஒரு நல்ல ஆன்மீக சூழ்நிலையை உருவாக்கும். உடல் ஆரோக்கியம் பொதுவாக நல்ல நிலையில் இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் மற்றும் நர்வ் ரிலேட்டட் இஷ்யூஸ் சிலருக்கு இருக்கலாம். அதனால் நல்ல ஓய்வு அவசியம். தியானம் செய்யுங்கள். ஓம் சனீஸ்வராய நம என்று ஜபம் செய்வது நல்லது. இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள்: சனி பகவான், சிவன், அனுமன். சனி பகவான் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவார். சிவன் மன அமைதியை தருவார். அனுமன் தைரியத்தை தருவார். சனிக்கிழமை எள்ளு தீபம் ஏற்றுங்கள். எள்ளு தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது. இதற்கான காரணம், உங்கள் ராசியின் அதிபதி சனி. அதை பலப்படுத்தினால் வாழ்க்கை முன்னேறும். கும்பராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு புதிய சிந்தனை மற்றும் முன்னேற்றத்தின் மாதம். நீங்கள் முயற்சி செய்தால், நீங்கள் கன்சிஸ்டன்சி வைத்தால், நீங்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டால் உங்கள் வாழ்க்கை முன்னேறும். ஆனால் நீங்கள் சிதறலாக இருந்தால், ஒரே விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் இந்த நல்ல வாய்ப்பை இழக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும். மேலும் இதுபோன்ற ராசி பலன் மற்றும் ஆன்மீக தகவல்களுக்கு நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். உங்கள் வாழ்க்கை புதுமையுடனும் வெற்றியுடனும் அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.